கதை 13. சிங்கமும் நரியும். ஒரு காட்டினில் வசிக்கும் நரி ஒருமுறை சிங்கத்தினிடம் சென்று, வணக்கத்திற்குரிய காட்டின் அரசரே, நான் தங்களுக்கு தொண்டு புரிவதற்கு மிகவும் ஆவலுடன் உள்ளேன். என்னை உங்கள் உதவியாளராக வைத்துக்கொள்ள சம்மதமா? மேலும் நான் தங்களிடம் விசுவாசத்தோடு நடந்து கொள்வேன் என்று சொன்னது. சிங்கமும் அதனை ஏற்று, நரியை தனது வேலையாளாக வைத்துக்கொள்ள சம்மதித்தது. தான் கூறிய வார்த்தைகளுக்கு ஏற்ப நரியும் சிங்கத்திடம் நேர்மையாகவும் விசுவாசத்துடனும் நடந்து கொண்டது. நரியும் காட்டிலுள்ள மற்ற மிருகங்களைப் பற்றி சிங்கத்திற்கு துப்பு கொடுத்து வந்தது. சிங்கமும் அந்த மிருகங்களை வேட்டையாடி கொன்று சாப்பிட்டுவிட்டு மீதமுள்ளவைகளை நரிக்கு கொடுத்து வந்தது. இப்படியாக நாட்கள் கடந்தன. நரியும் எஞ்சிய உணவுகளை சாப்பிட்டு நன்கு கொழுத்து வளர்ந்துவிட்டது. பேராசை கொண்ட நரி சிங்கத்திடம் சென்று, இப்போது முதல் நான் தனியாக வேட்டையாடச் செல்கிறேன் எனக் கூறி காட்டின் உள்ளே சென்றது. அங்கு நிறைய மிருகங்களையும் கண்டது. ஆனால் அவற்றின் மேல் விருப்பம் இல்லாமல் பெரிய மிருகம் செல்லும் வரை காத்திருந்தது. அப்போது பெரிய யானை அவ்வழியாக சென்றது. அதனைக் கண்ட நரி, ஆகா, தற்போது எனக்கு நல்ல உணவு கிடைத்துள்ளது என நினைத்து பாய்ந்து சென்று யானையை தாக்கியது. இப்போது என்ன நடக்கும் என்று நாம் அறிவோம். யானை தனது பலமான துதிக்கையினால் நரியை வளைத்து பிடித்து தூக்கி எறிந்து கால்களால் நசுக்க முற்பட்டது. பயந்து போன நரி தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள அங்கிருந்து வேகமாக ஓடிவிட்டது. நமது பலத்தை நாமே முடிவு செய்யக்கூடாது.